ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு மட் பாட் அண்ட் செராமிக் ஷாப் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க பிளேஸ் வந்து பார்வதிபுரம் ஃப்ளைஓவர். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயும் மலையும் சன்செட்டும் அவ்வளோ அழகாக தெரியும். கேமராவில் பார்க்குறதுக்கு சன் ரொம்ப குட்டியாக இருக்குது. டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். நம்ம சிட்டியில் போக போக இவ்வளோ ஓவர் வியூ தெரியாது. இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். மலை வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இப்போது சன் செட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருட்டுறதுக்கு முன்னால் நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மண்பானை கடையில் தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். பக்கத்தில் நிறைய மண்பானை கடை இருந்துச்சு. ஒரு 6-7 கடை கிட்ட தொடர்ந்து இருந்துச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன கடையாக இருந்துச்சு. ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியல, ஃபுல்லாக மலையாளம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இது விளக்கு கொளுத்தி வைக்கக்கூடியது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே 30 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து தண்ணி விட்டு வைக்கக்கூடிய ஜக் மாதிரி உள்ளது. இதோட ரேட் வந்து 200 ரூபா. இதுலேயே சின்ன சைஸ் இருந்துச்சு. இது கைப்பிடி இல்லாமல் வச்சுருக்காங்க. இது வந்து 100 ரூபா தான். அதுலேயும் சின்னது இருந்துச்சு. இது வந்து 70 ரூபா. இது வந்து சூடம் வைக்கக்கூடியது. எல்லாமே சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் நிறைய குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே 50 ரூபாயிலேருந்தே வச்சுருந்தாங்க. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மண்பானை வந்து 30 ரூபாயிலேருந்தே வச்சுருக்குறாங்க. அந்த பாட்டி இப்போ எடுக்கக்கூடிய பானை வந்து 50 ரூபா தான். இது 30 ரூபா. நம்ம பானை வாங்கும்போது கீழே விழுந்திருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுவும் இல்லாமல் பின்னால் தட்டி பார்த்தா நல்லா சவுண்டு வருதான்னு செக் பண்ணி வாங்கணும். கருப்பு கலர் பானைக்கும் சிவப்பு கலர் பானைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கருப்பு கலர் வந்து நல்லா சுட்டு தருவாங்க. அது நம்ம சீசனிங் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இருந்தாலும் நம்ம பண்ணணும். குழம்பு வைக்கக்கூடிய பானை வந்து 50 ரூபாயிலேருந்து இருந்துச்சு. 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அப்படின்னு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. நிறைய அடுப்பு வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன விளக்கு. இது நம்ம வீட்டில் ஹேங் பண்ணி போடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் உள்ள சவுண்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கல் சீசன், பானை நிறைய தேவைப்படும். இந்த பானை எல்லாம் 120 ரூபாயிலேருந்தே இருந்துச்சு. 120, 180 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் குட்டி குட்டி பானை இருந்துச்சு. அது எல்லாமே 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வீட்டுக்கு முன்னால் ஹேங் பண்ணி போட்டால் குருவி கூடு வைக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து 60. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஜக்கு வந்து 200 ரூபா. ஹேண்டில் இல்லாத ஜக்கு வந்து 150 ரூபா. அதை விட சின்ன சைஸ் வந்து 100 ரூபா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அடுப்பு வந்து 150 ரூபா. பானை வந்து 100 ரூபா தான் சொன்னாங்க. பக்கத்துலேயே வாட்டர் கேன் இருந்துச்சு. மண் பானையிலே பண்ணியிருக்காங்க. அதில் பைப்பும் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே வாட்டர் கேன் வாங்குறோங்கிற பேரில் பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம். அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. செராமிக் ஐட்டம் எல்லாமே 40 ரூபாயிலேருந்தே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இடிகள் வந்து 80 ரூபாயிலேருந்து இருக்குது. மேலே வந்து சில்வர் ஃபிட் பண்ணி வச்சிருக்க இடிகள் வந்து சீக்கிரமாகவே அடர்ந்து வந்துடும் சொல்கிறாங்க. ரூபாயிலேருந்து 150, 180, 200 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்க அம்மிக்கல் வந்து 250 ரூபாய். எப்போவுமே மேலே வந்து சில்வர் கலரில் கைப்பிடி வச்சுருக்கிறத வாங்காதீங்க. அந்த மாதிரி வாங்கினா நாளடைவிலே அது வந்து அடர்ந்து வந்துடும். இந்த அம்மிக்கல் வந்து எல்லா மாடுலர் கிச்சனுக்கும் எல்லா நியூ மாடல் கிச்சனுக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் வாஷ் வந்து 80 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கருப்பு கலர் சட்டி வந்து இதில் சப்பாத்தி சுட்டெடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து 100 ரூபாய். நிறைய மண்பானை பிளேட்ஸ் வந்து 100 ரூபாயிலேருந்தே இருக்குது. இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். செராமிக் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே 50 ரூபாய் 40 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஃபுல்லாக இருக்க செராமிக் மட்டும் 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே ஒயிட் கலரில் இருக்க செராமிக் ஐட்டம் வந்து 60 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட ரேட் வந்து 40 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 60 ரூபாய். இதில் சின்ன சைஸ் வந்து 40 ரூபாய். இதில் நம்ம சால்ட் எல்லாம் போட்டு வைக்கலாம். சால்ட், பிக்கிள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து குழம்பு, ரைஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். இதில் டீ, காஃபி விட்டு வைக்கிறதுக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. டீ கப் எல்லாமே 10 ரூபாயிலேருந்தே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய ஜாடி வந்து 300 ரூபாய், 200 ரூபாய், 150 ரூபாயிலேருந்தே இருந்துச்சு. சின்னது வந்து 150 ரூபாய், பெருசு வந்து 300 ரூபாய். இது வந்து சூடம் கொளுத்தி வைக்கிறதுக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக மண்பானை வாங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சப்பாத்தியெல்லாம் சுட்டெடுக்கிறதுக்கும் ஒரு பேன் மாதிரி வாங்கலான் இருக்கோம். கருப்பு கலர் மண்பானை வாங்கலான்னு தான் ஐடியா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அதை சுட்டு சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிளாக் கலர் மண்பானை வந்து 150 ரூபாய். இது வந்து நல்லா சீசனிங் பண்ணது. சீசனிங் பண்ணாத அதே சேம் பானை வந்து 100 ரூபாய். என்னதான் மண்பானை சீசனிங் பண்ணி தந்தாலும் நம்ம திரும்பவும் அதை பழக்க வச்சாதான் ரொம்ப நாள் அது உடையாமல் இருக்கும். இதுதான் மொத்த கடை. இப்போ மண்பானை எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. நான் என்னென்ன வாங்கினேனோ அது செப்பரேட் வீடியோவாக போடுறேன்.